ஸ்ரீ குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக. குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அந்த கேள்விக்கு காஞ்சி மகாஸ்வாமி விடை தருகிறார். கேள்வியும் நமக்கு தேவை, அந்த கேள்விக்கான விடையும் நமக்கு தேவை. கேள்வி என்ன? குரு குரு என்று சொல்லுகிறோமே, குரு என்ன அவ்வளவு உசத்தி? இல்லை, இந்த கேள்வியை இன்னும் கொஞ்சம் மாற்றி கேட்டு பார்க்கலாம். திருவருள் குருவருள் என்று சொல்கிறோம். அதாவது கடவுள் குரு, ஈசன் ஆசான். ஈசன் ஆசான் என்கிற அந்த சொற்களைத்தான் மகாஸ்வாமி பயன்படுத்துகிறார். ஈசனும் ஆசானும் என்று சொல்கிறோம். ஒருவேளை இந்த இரண்டு பேரில் யாராவது ஒருவரைத்தான் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் யாரை சூஸ் பண்ணுவது? ஆசானை விட்டுவிட்டு ஈசனை பிடித்து கொள்ளலாமா? ஈசனை விட்டுவிட்டு ஆசானை பிடித்து கொள்ளலாமா? இந்த கேள்விக்குத்தான் விடை கண்டுபிடிக்கிறார், நமக்கு தருகிறார். ஆனால் அந்த விடையை புரிந்து கொள்வதற்கு ஒரு படிப்படியான முறையில் செல்கிறார். கணக்கில் ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ண வேண்டும் என்றால் ஸ்டெப் பை ஸ்டெப் என்று சொல்லுவார்களே, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போடுகிறார். முதல் ஸ்டெப் என்ன? நம்மிடத்தில் உலகத்தில் நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன. அவரவர்கள் தனிப்பட்ட முறையிலேயே பார்க்கலாம். பெரிய சொத்து, நிறைய சொத்து, கோடிக்கணக்கான சொத்து என்று இல்லாவிட்டாலும் ஏதோ கொஞ்சம் சொல்பமாக சில இருக்கும். பெரிய சொத்தாக கூட இருக்கட்டும். வீடு இருக்கிறது, நிறைய புத்தகங்கள் வைத்திருக்கிறேன், வீட்டிலே நிறைய ஃபர்னிச்சர் வைத்திருக்கிறேன், தங்க நகைகள் வைத்திருக்கிறேன், வெள்ளி பாத்திரங்கள் வைத்திருக்கிறேன், இப்படியெல்லாம் சொத்து இருக்கலாம். இந்த சொத்துக்கள் எல்லாம் எவ்வளவு நாட்களுக்கு தங்கும்? பெரிய வீடுதான், கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு கட்டிய வீடு. ஆனால் 4 வருடம் கழித்து 5 வருடம் கழித்து அதிலேயே ஒரு குழாயில் ஓட்டை விழுகிறது, ஏதோ ஒரு இடத்தில் பைப் லைன் லீக் ஆகிறது, இல்லையா எங்கேயோ சுவரில் ஒரு சின்ன கீற்று விழுகிறது. சரி செய்கிறோம் என்பது வேறு, ஆனால் ஏதோ ஒரு சிக்கல் வருகிறது, இல்லையா? ஜன்னல் சரியாக மூடவில்லை. கேட்டால் சொல்லுவார்கள், இல்லை, இந்த வீடு கடற்கரை பகுதியில் கட்டிவிட்டீர்கள், கடற்கரை வியூ வேண்டும் என்பதற்காக பல கோடி ரூபாய்களை போட்டு கடற்கரை பகுதியில் கிடைக்காத நிலம், யாருக்குமே கிடைக்கவில்லை என்று கஷ்டப்பட்டு வாங்கி அந்த நிலத்தில் வீட்டை கட்டி, அல்லது பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கிறது, அங்கே 18வது மாடி 19வது மாடி, பார்த்தால் அப்படியே கடற்கரை தெரியும், கடலெல்லாம் தெரியும் என்று அதற்கு மிகப்பெரிய மகத்துவத்தை கொடுத்து அப்படி வாங்குகிற வீடு. கொஞ்ச நாள் ஆனால் என்ன சொல்லுவார்கள்? உப்பு காற்று பட்டு பட்டு ஜன்னலெல்லாம் சரியாக மூடவில்லை, கதவுகளெல்லாம் ஒரு மாதிரி ஆகிவிட்டன. சாதாரணமாகவே குளிர்காலம் வந்தவுடன் கதவு உப்பிக்கொள்ளும், சரியாக மூடாது. சரி, அப்படி உப்பிக்கொள்ளுகிறதே என்று சில பேர் என்ன பண்ணுவார்கள்? அந்த கதவை இழைத்து கொஞ்சம் சரி பண்ணுவார்கள். அது என்ன ஆகும்? வெயில் காலம் வந்தவுடன் இழைத்தது அப்படியே மொத்தமாக சுருங்கி கொண்டு நடுவில் கேப் தெரியும். இப்படி சொத்துக்கள் ஏதோ ஒரு விதத்தில் சிதிலத்தை சந்திக்கும். ஏதோ ஒரு விதத்தில் நிலம் நிறைய வைத்திருக்கிறோம், லேண்ட் தான் அப்ரிசியேஷன் என்று சொன்னால் அந்த நிலத்திலே எவ்வளவு பிரச்சனை சொல்லுகிறார் பாருங்கள். அப்பா வைத்துவிட்டு போகிற நிலத்திலேயும் வருஷா வருஷம் முதல் போட்டு விதை போட்டு உழைத்தே மகசூல் காண முடியும். எத்தனை எரு போட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பூசாரம் போய்விடுகிற நிலங்களும் உண்டு. மழை பெய்யாமல் போய்வது, டேம் திறக்காமல் இருப்பது, பூச்சி போட்டு ஒரே அடியாக மழை பெய்து அடித்து கொண்டு போகிறது, அழுகி போகிறது, இப்படியெல்லாம் பல கஷ்டங்கள். இவற்றையெல்லாம் மகாஸ்வாமி 1970களுக்கு முன்னால் சொல்கிறார்.
ஆனால் இன்றைக்கும் இவை பொருந்தித்தானே வருகின்றன. நிலம் இருந்தால் அந்த சொத்தும் காணாமல் போகலாம், வீடு இருந்தால் அந்த சொத்தும் காணாமல் போகலாம். இப்படி எத்தனை விதமான சொத்தாக இருந்தாலும் அது சாஸ்வதம் இல்லாமல் க்ஷீணித்து போக இடம் இருக்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், அல்லது மொத்தமாக குறைந்து போகும். சுனாமி வந்தால் அடித்து கொண்டு போகும், பூகம்பம் வந்தால் அதிலே மொத்தமாக மூழ்கி போகும், வெள்ளம் வந்தால் அந்த வெள்ளத்திலே கார்கள் கூட அடித்து கொண்டு போகின்றன. சொத்துக்களை சேர்த்துவிட்டு அந்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கு எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கிற சொத்துக்கள் ஒரு பக்கம். சாஸ்வதம் இல்லாத சொத்துக்கள். ஆனால் சாஸ்வதமான சொத்து ஒன்று இருக்கிறது. மகாஸ்வாமியின் வார்த்தைகளையே சொன்னால், சாஸ்வதமான சொத்து, இழந்து போகாத, ரிப்பேர் பண்ண வேண்டாத சொத்து, டாக்ஸும் திருட்டும் தொடாத சொத்து, திருட்டு போய்விடுமோ என்று பயப்படவும் வேண்டாத சொத்து, தப்பு வழிகளில் போய் நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டாத சொத்து, அப்பா கொடுக்க முடியாதது, நாமாக தேடிக்கொள்ள முடியாதது. முன்னால பார்த்த சொத்துக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட சொத்துக்கள்னா, நாமாக தேடிக்கொள்கிற சொத்துக்கள். பணம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஓடாக உழைக்கிறேன் என்பார்கள். ராப்பகலாக வேலை செய்வார்கள், வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்வார்கள், வெளியூர்களுக்கு போய் வேலை செய்வார்கள், குடும்பத்தை பிரிந்து வேலை செய்வார்கள். எதற்கு? பணம் வேண்டும். அந்த பணத்தை வைத்து ஒரு வீடாவது கட்டிக்கொள்ள வேண்டும். பணத்தை வைத்து பிள்ளை குட்டிகளுக்கு என்னென்ன வேண்டுமோ அவற்றையெல்லாம் கொடுக்க வேண்டும். 4 குழந்தைகள் இருந்தால் 4 குழந்தைகளுக்கும் FD வைக்க வேண்டும். இப்படியெல்லாம் நாமாக தேடுகிற சொத்து. இது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம், அப்பாவும் கொடுக்க முடியாது, நாமும் தேடிக்கொள்ள முடியாது என்கிறார். அது என்ன சொத்து? அப்பா நேரடியாக கொடுக்க முடியாது, ஆனால் அப்பா சில நேரங்களில் கையை காட்டி விடுவார். குரு கொடுப்பார். குருவினிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதும் அப்பா தானே. எனவே அப்பா கையை காட்டலாம். குரு கொடுக்கக்கூடிய சொத்து. குரு என்கிற ஒருவர்தான் சாஸ்வதமான அந்த சொத்தை தருகிறார். இது எப்போதும் நமக்கு உதவுகிற சொத்து. அதில் இன்னொரு வித்தியாசத்தையும் காட்டுகிறார். அதுதான் வேடிக்கை. உலகத்தில் நாம் சேர்க்கிற சொத்தையெல்லாம் பார்த்துவிட்டு சில சமயத்தில் பெரியவர்கள் கேட்பார்கள், இந்த சொத்தையெல்லாம் என்ன தலையில் தூக்கி கொண்டு போக முடியுமா? எவ்வளவுதான் பணம் சேர்த்து வைத்திருந்தாலும், எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வைத்திருந்தாலும், அதையெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை முடித்துவிட்டு ஆன்மா புறப்பட்டு போகும்போது எடுத்துக்கொண்டா போக முடியும்? இல்லையே. எல்லாவற்றையும் உருவிக்கொண்டுதானே அனுப்புவார்கள். ஆனால் இந்த இன்னொரு சொத்து இருக்கிறதே, அந்த சொத்து எப்படி சொல்கிறார்? நாம் போன பிற்பாடு நம் கூட வராத சொத்து இல்லை, நம்மையே திரும்பி வராமல் பண்ணுகிற சொத்து. அது என்ன சொத்து? இறைவனை பற்றிய, பகவானை பற்றிய ஞானத்தை சொத்து என்று வர்ணிக்கிறார் மகாஸ்வாமி. பகவானிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிற அந்த ஞானம். பகவானிடத்தில் போய்விட்டால் திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த சொத்து என்ன செய்கிறது? இந்த ஞானம் என்ன செய்கிறது? பகவானிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லாமல் செய்து விடுகிறது. சொத்து நம்மோடு வருமா என்பதை விட நம்மை வரச் செய்யாத சொத்து. இப்போ முதல்ல கேட்ட கேள்விக்கு வருவோமா? ஈசனா ஆசானா? ஈசன் உயர்ந்தவர், ஈசன் நமக்கு தேவை, ஈசனிடத்தில்தான் நாம் போய் சேர வேண்டும். ஆனால் ஈசனிடத்தில் நம்மை போவதற்கு வழியை காட்டுபவர், அதற்கான பாதைகளை சொல்பவர், நம்மை அதற்கு பக்குவப்படுத்தி அந்த வழியிலே நடக்கச் செய்பவர் யார்? ஆசான். ஆசான் எப்படி கடவுளை தேட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். கடவுள் பாதையில் நம்மை பயணிக்கச் செய்கிறார். பகவானிடத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்கு நம்மை
எப்போது நாம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நமக்கு காட்டி தெய்வத்திடம் சேர்த்து வைப்பவர் ஆசான். ஈசன் உயர்ந்தவர் என்றால் அந்த ஈசனையே நமக்கு காட்டுபவர் மாத்திரமல்ல, ஈசனிடத்தில் நம்மை சேர்ப்பவர் ஆசான்தான். அப்படியானால் இப்போது ஈக்குவேஷன் கிடைத்து விடுகிறது இல்லையா? ஈசனை பிடித்து கொண்டால் ஆசான் கிடைக்க மாட்டார், ஆனால் ஆசானை பிடித்து கொண்டால் ஈசன் கிடைத்து விடுவார். எனவேதான் நம்முடைய பாரம்பரியத்தில் என்ன சொல்லுவார்கள் தர்மத்தில், பகவானை பிடித்து கொள்வதற்கு பாகவதர்களை பற்றி கொள்ள வேண்டும். அந்த பகவானுடைய அடியார்கள் பக்தர்கள்தான் நமக்கு குருவாக இருந்து வழிகாட்டுவார்கள். அதே போலத்தான் ஆண்டவனை பிடித்து கொள்வதற்கு அடியார்களை பற்றி கொள்ள வேண்டும். சிவபெருமானை பிடிப்பதற்கு சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி கொண்டார். ஆண்டாள் நாச்சியாரை பற்றி கொண்டால் ஆண்டாள் பெருமாளிடத்தில் நம்மை சேர்த்து வைப்பாள். ஆசான் ஈசனிடத்தில் அழைத்து கொண்டு போவார் என்பதனால் ஈசனா ஆசானா என்கிற கேள்வி வந்தால் ஆசானுக்குத்தான் சாய்ஸ் என்று நம்முடைய ஆசான், நம்முடைய குரு நமக்கு கற்றுத்தருகிறார், பயிற்றுவிக்கிறார். வாருங்கள், ஆசான் காட்டுகிற பாதையில் நாமும் பயணம் செல்லலாம்.